நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி, ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அவசரமான காலை நேரத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே, வாங்க இந்த டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 7 காஷ்மீரி மிளகாய், 4 நார்மல் நீட்ட மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த 2 மிளகாவும் கலந்து சேர்க்குறோன்னா, காஷ்மீரி மிளகாய் வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மிளகாய் சேர்க்குறோம். அதே சமயத்தில் காரம் கம்மியாக இருக்கும். அந்த நீட்ட மிளகாய் வந்து காரம் நல்லா கொடுக்கும், கலர் அந்தளவுக்கு கொடுக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் கலந்து சேர்க்கும்போது கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி சட்னி டேஸ்ட்டும் வரும். ஓகே, இப்போ இதில் கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவு சேர்த்தா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஊறிட்டு வரும். இப்போ ஊறின மிளகாவை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதே மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் எடுத்துகிட்டு 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு இரும்பு பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே வெவ்வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு சுருளை கிளறிட்டு நல்ல ஒரு கெட்டியான கார சட்னி பதத்துக்கு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறீங்கன்னா வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கெட்டியான கார சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இது வந்து சூடு ஆறிட்டு வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமான கார சட்னி சுட சுட சூப்பராக தயாராகிருச்சு. நான் இன்றைக்கி இதை இட்லி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அதே போல் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கார தோசை போல் கூட சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கார சட்னி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.